ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி முள்ளங்கி போட்டு சாம்பார், அப்புறம் வாழைப்பூ வாங்கினேங்க. வாழைப்பூ பொரியல் பண்ணியாச்சு. அப்புறம் கவினுக்கு லன்ச் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக லன்ச் செஞ்சு 12 மணிக்குள்ளே அவசரமாக செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு வாழைப்பூ செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தேன். உண்மையிலே ஏன்னா நான் வாழைப்பூ கூட்டு தான் அதிகமாக செய்வேன். இன்றைக்கி பொரியல் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை முட்டை போட்டு பண்ணலான்னு பார்த்தா சரி அப்புறம் முட்டை வேண்டாம்னு சொல்லிட்டு தேங்காய் போட்டு செஞ்சேன். உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது செய்யறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் பசங்க ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு அழாமல் குட் பாய்ஸாக வராங்களா, குட் கேர்ள்ஸாக வராங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என் பாப்பா ரொம்ப சேட்டை, ரொம்ப டெய்லியும் போயிட்டு அழுதுகிட்டு தான் இருக்கா. இன்னும் ஸ்கூலில் போய் செட்டில் ஆகவே இல்லை. நீங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமைக்கும்போது ஃபுல்லாக எனக்கு மைண்டு அங்கேயே தான் இருக்குது. பாப்பா என்ன பண்ணுறாளோ, என்ன மாதிரி அழுகுறாளா, இல்லை ஓகேவா இருக்காளா என்னன்னு தெரியாமல் ஒரே மனசு குழப்பத்திலே இருந்தேன். ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.